வணக்கம் நண்பர்களே, இந்த டிஜிட்டல் அடாலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். நம்ம சேனலுடைய டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் பலருக்கு பயனுள்ளதா இருக்கலாம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தி டிஜிட்டல் அடா அப்படிங்கிற இந்த கம்பெனி பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாங்க. ஸோ இவங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO ஆப்டிமைசேஷன், அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ்ல வெப் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, UK, கனடா, நியூசிலாந்து, UAE இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்காங்க. என்னென்ன ஒர்க் அவங்க கூட பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இ-காமர்ஸ், டெக்னாலஜி, ரீட்டைல்ஸ், ஈவென்ட்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்டர்ன்ஷிப் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. எந்த இயர் பாஸ் அவுட்ஸாகவும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இப்போ படிச்சுட்டு இருக்கோம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். எந்த இயர்ல நீங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கிடைக்கிற சர்டிபிகேட்டை நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ணிக்கலாம். அபிஷியல் சர்டிபிகேட்ங்க. இந்த ஸ்கில் உங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகுங்க. பார்ட் டைமாவும் இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்க பண்ணலாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்க அப்படின்னா, ஆஃப்லைன்ல சேல் பண்ணணும்னா என்ன பண்ணீங்க, ஒரு பேம்ப்ளெட் அடிச்சு வீடு வீடா கொடுக்கலாம். உங்களோட விசிட்டிங் கார்டை தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் ஆஃப்லைன்ல நீங்க சேல் பண்றதுங்க. இதுவே ஆன்லைன்ல நீங்க மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்டை சோஷியல் மீடியா பேஜஸ்ல நீங்க அட்வர்டைஸ் பண்ணலாங்க. SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டை கூகுள்ல டாப்ல கொண்டு வரது மூலமா உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்ணலாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கீழே வருங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ உங்களோட ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SMO, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. போஸ்ட் எழுதி சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கிளைண்ட்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுதான் உங்களோட ரோலுங்க. ஸோ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, SEO ரிலேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. கீவேர்ட் சர்ச் பண்ணுறது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டேக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்குங்க. சோஷியல் கான்வர்சேஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரியான சோஷியல் கான்வர்சேஷனை ஹேண்டில் பண்றது, சோஷியல் மீடியாஸ் ஹேண்டில் பண்றது, ஆப்டிமைசேஷனோட ரிசல்ட்டை நீங்க ட்ராக் பண்றது, அனலைஸ் பண்றது, இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்குங்க. இந்த இன்டர்ன்ஷிப் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க்ஸ் கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிளெக்சிபிளா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாங்க. வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாங்க. சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. இதை நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம். அபிஷியல் சர்டிபிகேட்ங்க. உங்களுக்கான ஸ்டைஃபன் பாத்துக்கிட்டீங்கன்னா 15,000 per month கொடுக்குறாங்க, 15,000. ஸோ உங்களுக்கான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. கூடவே 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 15,000 உங்களுக்கு கிடைக்குதுங்க. டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மாசம் இந்த இன்டர்ன்ஷிப் நடக்குங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிலவென்ட் ஸ்கில்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே பெருசா இல்லைங்க. பேசிக்கான ஸ்கில்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கிராஜுவேஷன் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. இதை தவிர SEO, SMO பத்தி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கூகுள் பண்ணீங்கன்னா கிடைக்குங்க. அந்த நாலேஜ் வச்சுட்டு நீங்க இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபுல் நாலேஜை நீங்க கெயின் பண்ணிக்கலாங்க. உடனே நீங்க இன்டர்ன்ஷிப்பை ஜாயின் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த 6 மாச டியூரேஷனும் நீங்க இன்டர்ன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுங்க. நீங்க ஆல்ரெடி கிராஜுவேட் ஆயும் இருக்கலாம், இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம். யார் வேணாலும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாங்க. சோ மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 50 சீட்ஸ் இருக்குங்க. என்னைக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் முடியுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 31 ஆகஸ்ட் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 50 சீட்ஸ் தான் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களோட ரெஸ்யூமை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களோட ரெஸ்யூமை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெளிவா மென்ஷன் பண்ணுங்க. என்னென்ன ஏரியால இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிடுங்க. சோ என்ன மாதிரி ரெஸ்யூம்ஸ் இன்டர்ன்ஷிப்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் அவைலபிளா இருக்குங்க. அதுல நீங்க ஃப்ரீ ரெஸ்யூம் கூட நீங்க பில்ட் பண்ணிக்கலாங்க. உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெலிபோனிக் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுல இருந்து கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸ்க்கு மெயில் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த அப்ளை நவ் அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடுங்க. இதுல உங்களுக்கு பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபுல் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், குவாலிஃபிகேஷன்,
கரண்ட் அட்ரஸ், எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ அது, என்ன சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, ஸ்டூடெண்ட்டா ப்ரொஃபஷனலா, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் போடுங்க, இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் போடுங்க. ஸோ ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர், இல்லை எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற போஸ்டிங்காக இன்டர்ன்ஷிப்க்கு. ஸோ உங்களோட ரெஷ்யூமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களை பற்றி அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களை பற்றி தனித்துவமான ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் உங்களோட ரெஷ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் கம்யூனிகேஷன் அவங்க கூப்பிடுவாங்க. அப்பப்போ மெயில் மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு அமேசிங்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ங்க. பார்ட் டைமா டெம்பரரியா ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணிக்கலாங்க. அதுவும் 50,000 per month உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. கண்டிப்பா இந்த இன்டர்ன்ஷிப்ல நீங்க லேர்ன் பண்றது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபுல்லாமே இன்டர்நெட் அப்படிங்கிறது வருது. கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ கண்டிப்பா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கொஸ்டின்ஸை டிராப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் பலருக்கு பயனுள்ளதா இருக்கலாம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.